விகார புணர்ச்சி என்பது இரு மொழிகள் புணரும்போது இடையில் தோன்றும் மாறுபாடுகளே புணர்ச்சி விகாரம் அல்லது விகார புணர்ச்சி எனப்படும். அது 3 வகைப்படும். அதாவது தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். இதற்கான நூற்பா தோன்றல், திரிதல், கெடுதல் விகாரம் 3ம் மொழி மூவிடத்தும் ஆகும் என்பது நூற்பா. இதற்கான விளக்கம்: தோன்றல் விகாரம். தோன்றல் விகாரம் என்பது புதியதாக சொற்கள் புணரும்போது புதியதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். எடுத்துக்காட்டு: தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இதில் இத் என்ற எழுத்தானது புதியதாக தோன்றுவதால் இது தோன்றல் விகாரம். 2. திரிதல் விகாரம். திரிதல் விகாரம் என்பது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிவது திரிதல் விகாரம். எடுத்துக்காட்டு: கல் கூட்டல் சிலை, கற்சிலை. இதில் லகரம் ரகரமாக திரிகிறது. 3. கெடுதல் விகாரம். கெடுதல் விகாரம் என்பது ஒரு எழுத்து அந்த சொல்லில் இருந்து கெட்டழிந்து போவது. எடுத்துக்காட்டு: மரம் கூட்டல் வேர், மரவேர். மரம் என்பதில் இம் கெட்டு மரவேர் என்று நின்றது. எனவே இது கெடுதல் விகாரம் ஆகும். இவ்வாறு விகார புணர்ச்சி தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என விகாரம் 3 வகைப்படும்.